ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட நேர கோபம், ஒரு வன்முறை செயல் ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு முழு குடும்பத்தையும் எப்படி அழிக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ரவியின் கதை. கனவுகள், குடும்ப நம்பிக்கை, சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலம் கொண்ட ஒரு சிறுவன். ஆனால் ஒரு சில நொடிகளில் அனைத்தும் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டன. ரவிக்கு வயது 16. கடின உழைப்பாளி மாணவன், அன்பான மகன், அக்கறையுள்ள சகோதரன். அவன் ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும், தன் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், தன் தங்கை அனுவுக்கு தகுதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் யாரையும் காயப்படுத்தியதில்லை, அவன் ஒருபோதும் பிரச்சனையை தேடியதில்லை. ஆனால் பிரச்சனை அவனை தேடி வந்தது. அவன் அக்கம் பக்கத்தில் 2 நண்பர்கள் குழுக்கள் இருந்தனர். ஒன்று ரவியின் நெருங்கிய நண்பன் அர்ஜுன் தலைமையில், மற்றொன்று ரோஹித் தலைமையில். முட்டாள்தனமான வாக்குவாதங்களாக தொடங்கியவை சூடான சண்டைகளாக மாறியது. ஒரு நாள் ஒரு சண்டையின் போது ரோஹித்தின் தம்பியை அர்ஜுன் தள்ளிவிட்டான். அது ரோஹித்தின் இதயத்தில் பழிவாங்கும் நெருப்பை தூண்டியது. அவன் மன்னிப்பு கேட்கவில்லை, அவனுக்கு இரத்தம் வேண்டும். அவனது பெற்றோர் அவனை தடுப்பதற்கு பதிலாக அவனை ஊக்குவித்தனர். அவர்கள் நம்மை அவமதிக்க விடாதீர்கள் என்று அவரது தந்தை கூறினார். நீங்க அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவரது தாயார் மேலும் கூறினார். அன்றிரவு ரோஹித்தும் அவரது நண்பர்களும் ஒரு திட்டம் தீட்டினர். இந்த முறை அவர்கள் சண்டையிடப் போவதில்லை, அவர்கள் கொல்லப் போகிறார்கள். மறுநாள் மாலை ரவி தனியாக வீட்டிற்கு நடந்து சென்ற போது ரோஹித்தும் அவரது நண்பர்களும் அவரை சூழ்ந்து கொண்டனர். முதலில் அவர் பயப்படவில்லை, அவர் மீது அவருக்கு எந்த விரோதமும் இல்லை. இது இன்னொரு சண்டை என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் தவறு செய்தார். முதலில் குத்து விழுந்தது, பின்னர் மற்றொரு குத்து, பின்னர் ஒரு உதை. ரவி தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றார். ஆனால் அவர்களில் பலர் இருந்தனர். பின்னர் ஒரு கணம் கோபத்தில் ரோஹித் ஒரு லோக் கம்பியை எடுத்து ரவின் தலையில் அடித்தார். ரத்தம் சிந்தியது. ரவி சரிந்தார். அவரது உடல் ஒரு கணம் நடுங்கியது. பின்னர் அமைதி. இதய துடிப்பு இல்லை, மூச்சு இல்லை. சிறுவர்கள் தாங்கள் செய்ததை பார்த்தார்கள். பின்னர் அவர்கள் நடந்து சென்றார்கள், சிரித்து கொண்டே கொண்டாடினார்கள். அவர்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, பயமும் இல்லை. தாங்கள் வெற்றி பெற்றதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால், இதுதான் அவர்களின் தண்டனையின் ஆரம்பம் என்பதுதான். ரவியின் பெற்றோர் ரவியின் உயிரற்ற உடலை கண்டதும் அவர்களின் உலகம் உடைந்து போனது. அவரது தாய் குரல் மறையும் வரை கதறினார். அவரது தந்தை தனது மகனின் இரத்தம் தோய்ந்த கைகளை பிடித்துக் கொண்டு சரிந்தார். சின்னஞ்சிறு அனு அவரை உலுக்கிக் கொண்டே இருந்தார். அண்ணா எழுந்திரு எழுந்திரு என்று கிசுகிசுத்தாள். ஆனால் ரவி மீண்டும் ஒருபோதும் எழுந்திருக்கவில்லை. அவரது பெற்றோர் நீதிக்காக மன்றாடினர். ஆனால் சட்டம் அவர்களை தவறவிட்டது. ரோஹித்தும் அவரது நண்பர்களும் சிறுவர்கள். அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு சீர்திருத்த இல்லத்தில் சில மாதங்கள் மட்டுமே. பின்னர் அவர்கள் விடுதலையாகிவிட்டார்கள். ரவியின் குடும்பத்தினர் தங்கள் மகனை இழந்தனர். ஆனால் ரோஹித்தும் அவரது நண்பர்களும் எதுவும் நடக்காதது போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தனர். ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒவ்வொன்றாக ரோஹித்தின் நண்பர்கள் துன்பப்படத் தொடங்கினர். குணாலின் குடும்பம் பிரிந்தது. அவரது தந்தை வேலையை இழந்தார். அவரது தாயார் துக்கத்தால் இறந்தார். குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க முயன்று வருண் மதுவில் மூழ்கிவிட்டார். ஆனால் கனவுகள் அவரை விட்டு விலகவில்லை. அமைதியானவரான அமித்தால் அதை இனியும் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் தனது அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். மற்றும் ரோஹித் இறுதி அடியை தாக்கிய தலைவர். அவரது வாழ்க்கை ஒரு சாபக்கேடாக மாறியது. ஒவ்வொரு வெற்றியும் தோல்வியாக மாறியது. அவரது உறவுகள் நொறுங்கின. அவரது தொழில் சரிந்தது. ஒரு காலத்தில் அவரது குற்றத்தை ஊக்குவித்த அவரது பெற்றோர்
துயரத்தில் இறந்தனர். அவர் எங்கு சென்றாலும் பரவாயில்லை, ரவியின் முகம் அவரை பின்தொடர்ந்தது. பின்னர் ஒரு நாள் அவன் அனுவை பார்த்தான். அவள் வளர்ந்திருந்தாள், ஆனால் அவளுடைய கண்கள் அவளுடைய சகோதரனை இழந்த வலியை சுமந்தன. அவள் அவனை பார்த்தாள், கோபத்துடன் அல்ல, வெறுப்புடன் அல்ல, ஆனால் மோசமான ஏதோ ஒன்றுடன். வார்த்தையுட சத்தமாக அலறிய அமைதியான துளையிடும் மௌனம். அதுதான் ரோஹித் உடைந்த தருணம். அவனால் இனி இத்துடன் வாழ முடியாது. அவன் ஒரு காவல் நிலையத்திற்குள் சென்று சரணடைந்தான். நான் ஒரு அப்பாவி பையனை கொண்டேன் என்று அவன் நடுங்கியபடி சொன்னான். இப்போது வாழ்க்கை என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விட்டது. அதிகாரி அவனை பார்த்து, நீதி ஏற்கனவே நிலைநாட்டப்பட்டது, நீ அதை உணரவில்லை. ரவிக்கு தன் உயிர் திரும்ப கிடைக்கவில்லை, அவனது பெற்றோருக்கு மகனை திரும்ப கிடைக்கவில்லை, அனுவுக்கு தன் சகோதரனை திரும்ப கிடைக்கவில்லை. ரோஹித் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இதுதான் உண்மை நண்பர்களே. எந்த குற்றமும் தண்டிக்கப்படாமல் போகாது. நீங்கள் தப்பித்து விட்டதாக நினைக்கலாம், சட்டம் உங்களை தப்ப விட்டது என்று நினைக்கலாம், நீங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கலாம். ஆனால் கர்மா ஒருபோதும் மறக்காது. ஏனென்றால் நீங்கள் ஒரு உயிரை எடுக்கும் போது நீங்கள் ஒரு நபரை கொல்வதில்லை, நீங்கள் ஒரு குடும்பத்தின் கனவுகளை கொள்கிறீர்கள், நீங்கள் ஒரு தாயின் நம்பிக்கைகளை கொள்கிறீர்கள், நீங்கள் ஒரு சகோதரின் மகிழ்ச்சியை கொள்கிறீர்கள். இறுதியில் வாழ்க்கை உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துவிடும். எனவே நீங்கள் கோபத்தில் செயல்படுவதற்கு முன்பு, பழிவாங்கல் உங்களை விழுங்குவதற்கு முன்பு இந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் தவறை உணரும் நேரம் ஏற்கனவே மிகவும் தாமதமாகி இருக்கலாம். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இது உங்களை சிந்திக்க வைத்தால், இந்த செய்தியை பரப்புவோம். வேறு எந்த ரவியும் துன்பப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வோம். இந்த கதையை பகிருங்கள், உலகிற்கு தெரியப்படுத்துங்கள். வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது, எந்த குற்றமும் தண்டிக்கப்படாமல் போகாது. சமீபத்துல கேரளாவில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கதை. 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஷஹபாஸ். அவருக்கு சொந்த கனவுகள் இருந்தன. அவருடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்பா இருந்தவர் 5 மாணவர்கள் கொண்ட குழுவால் கொல்லப்பட்டார். அவரது குடும்பத்திற்கு நீதி கிடைக்கட்டும். கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. நன்றி.